நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சேலை செலக்ட் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு அபிராமி சொல்கிறாங்க, தீபா உனக்கு பிடிச்ச 2 சேலையை வந்துட்டு செலக்ட் பண்ணி எடுத்துக்கோ, முகூர்த்தத்துக்கு மேரேஜுக்கு எடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, அத்தை அவருக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு நான் அந்த சேலையை எடுத்துக்கிறேன், அவர் சொல்கிற சேலையை தான் அத்தை நான் கட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, உனக்கு பிடிச்ச சேலையை நீ எடுத்துக்கோ, எதுக்கு தேவையில்லாமல் கார்த்திகிட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை எனக்கு என்ன பிடிக்கும்னு அவருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் ரம்யா முஜி தொங்கி போயிருது. தீபா தான் கொடுத்து வச்சவ, என்னோட ஹஸ்பண்டே இருக்காரு, எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கூட அவருக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்களாவது பரவாயில்ல, என் ஹஸ்பண்ட்லாம் சுத்த வேஸ்ட், என்னெல்லாம் ஒரு பொருட்டை கூட மதிக்க மாட்டேங்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா அவங்கள டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் வந்துட்டு 3 பேரும் ஒரு கலர் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க, பிடிச்ச கலர், அவங்களுக்கு வீடியோ கால் பண்ணி கேளுங்க, அவங்க எந்த கலர் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்ல, இப்போ வந்துட்டு மீனாட்சி ஓன்ட்ட நீ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, மீனாட்சி வந்துட்டு எனக்கு இந்த க்ரீன் கலர் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. வந்ததுக்கு வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க ஆனந்த். என்ன மீனாட்சி அப்படின்ற மாதிரி கேட்க, எங்கே நம்ம ஃபங்க்ஷனுக்கு சாரீ பார்த்துட்ருக்கோம், அதில் ஒரு சாரியை வந்துட்டு நீங்கள் பார்த்து சொல்கிறீங்களா, நான் வீடியோ கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி மீனாட்சி பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணி வந்துட்டு காட்டுறாங்க. உனக்கு அந்த பர்பிள் கலர் நல்லாயிருக்கும், அதை வேணால் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, வேறு கலர் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிங்க. அப்படியா, உனக்கு அந்த ரோஸ் வேணால் எடுத்துக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் எனக்கு பிடிச்ச கலரை தவிர மற்ற எல்லாத்தையும் சொல்லுங்கள், வச்சு தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு மீனாட்சி மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு ஆனந்து கத்திட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. அடுத்து ஐஸ்வர்யா ஓன் டர்ன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐஸ்வர்யா கால் பண்ணாங்க. அந்த சைடு அருண் அட்டன் பண்ணுறாங்க. என்ன வேணுப்பா உனக்கு அப்படின்னு கேட்க, இல்லைங்க சாரீ செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம், எனக்கு எந்த சாரீ வந்துட்டு செட் ஆகுன்னு சொல்லிட்டு வீடியோ கால் போடுறேன், பார்த்து சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, கல்யாண வேலை தலைக்கு மேலே இருக்குது, நீ ஏதாவது ஒன்று எடுத்துக்கட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்க ப்ளீஸுங்க எனக்காக ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி வீடியோ கால் போடு அப்படின்ற மாதிரி சொல்ல, போட்டு வந்துட்டு 3 சேலையும் காட்டுறாங்க. அதில் வந்துட்டு 3மே ஒன்றை விட நல்லா தான் இருக்குது, அதனால வேறு ஏதாவது செலக்ட் பண்ணிக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுற, பாவி மனுஷன் எல்லாம் முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்திட்டானே, கொஞ்சமாவது ஏதாவது ஒன்றாவது மாற்றியாவது சொல்லியிருக்கலாம் சே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா முறைச்சிட்டே இருக்க, எல்லாரும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. பார்த்தீங்களா தான் உங்கள் பையனை அப்படின்ற மாதிரி சொல்ல, மறுபடியும் எல்லாரும் நக்கல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தீபா இப்போ 1 10 அப்படின்ற மாதிரி சொல்ல, தீபா வந்துட்டு கார்த்திக் கால் பண்ணுறாங்க. பார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணி பேச, இங்கே நடக்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு, நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ கால் பண்ணவா அப்படின்ற மாதிரி கேட்க, வேணாங்க நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அமுச்சு விட்ருங்க, நான் அதில் பார்த்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, தீபா ஃபோட்டோ எடுத்து அமுச்சு விடுறாங்க. எனக்கு வந்துட்டு இந்த ப்ளூ கலர் சாரி தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே எல்லாருக்கிட்டே சொல்லிடுறாங்க. அடுத்து வந்துட்டு கார்த்தி ஃபோன் பண்ண, தீபா வந்துட்டு லவுட் ஸ்பீக்கர் போட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ளூ கலர் அப்படின்ற மாதிரி சொல்ல, பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தீபா இங்கே சந்தோஷமாக இருந்து முடிக்கலை. அதுங்களே கார்த்தி வந்துட்டு, அது வேணாம் பக்கத்தில் இருக்க அந்த க்ரீன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, எங்கே க்ரீன் அங்கே சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாங்க உங்களுக்கு அதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறேன். பார்த்தியா உன் ஹஸ்பண்ட் உன்னை காலை வாரிட்டார்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை எனக்கு க்ரீன் தான் பிடிக்கும், அவர் எனக்கு செட் ஆகுறது ஏதோ அதை சரியாக தான் சொல்கிறாரு, நான் தான் ஏதோ மாற்றி சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, தீபா நீ உடனே புழுவாத அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா சொல்ல, இல்லை உண்மை தான் எனக்கு க்ரீன் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, பரவாயில்ல சமாளிக்க நம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி மீனாட்சி சொல்கிறாங்க. அடுத்து மைதிலி ரம்யாவை நக்கல் பண்ணிக்கிட்டே, பாவம் ரம்யாவுக்கு தான் இந்த மாதிரி செலக்ட் பண்ண யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, ரம்யா வந்துட்டு முறைச்சி பார்க்குறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, கவலைப்படாதம்மா இன்னும் கொஞ்சம் நாளில் உனக்கு கல்யாணம் ஆகிடும்ல, அப்புறமேட்டு உன் மாப்பிள்ளை இதெல்லாம் பார்த்துக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆண்டி டோன்ட் வரி இதுவும் வந்துட்டேன், நீங்கள் எதுக்கு கல்யாணம் வரைக்கும் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ரமேஷ் என்ட்ரி கொடுக்குறாரு. எல்லாருமே வந்துட்டு சிரிக்கிறாங்க. வாப்பா உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் அழகு தேவதைக்கு நான் செலக்ட் பண்ணாமல் வேறு யார் செலக்ட் பண்ணுவா, யோ நல்ல சிலையாக எடுத்து போடியா நீ அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் வந்துட்டு ஒரு கலர் கொடுக்குறாங்க. ஐயா இது என்ன என் தேவதை பக்கத்தில் இது டிம்மாக தான் தெரியுது, அடுத்த சில கலர் எடுத்து கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல, இது என்ன சுற்றிலும் கொசுவலை கட்டின மாதிரி இருக்குது, ஐயோ என் அழகு தேவதை முன்னாடி எல்லாமே கலர் கம்மியாக தெரியுதே, பளிச்சுன்னு இருக்கால அதுக்கேற்ற மாதிரி பளிச்சா எடுத்துக்கூடியா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு ரோஸ் கலரில் அதில் புள்ளியாக வச்ச மாதிரி ஒரு சாரீ எடுத்து கொடுக்குறாங்க. ஆண்டி பார்த்தீங்களா என் புள்ளிமானுக்கு புள்ளி வச்ச சேலை அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாருமே பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஆத்தாடியாத்தா இந்த கிறுக்கு இங்கேயும் வந்து என்னை விடமாட்டான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க. அழகு தேவதை நீ இதையே எடுத்து பேக் பண்ணிக்கோ, நம்ம 2 பேரும் மேடு பாரி ஈச்சதரு அப்படின்னு சொல்ல, எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக சிரிச்சிடுறாங்க. அப்புறம் வந்துட்டு இதை பேக் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் கிளம்ப போகப்போ அபிராமி சொல்கிறாங்க, சாப்பிட்டு போப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, இருக்கட்டும் ஆண்டி எனக்கு என் தேவதைக்கு செலக்ட் பண்ணதே சாப்பிட்ட மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுற. அத்தாடியாத்தா பைத்தியம் அப்படின்ற மாதிரி இங்கே ரம்யா திட்டிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு அபிராமி சொல்கிறாங்க, தீபா மைதிலி நீங்கள் 2 பேரும் புடவையே கோயிலுக்கு போயிட்டு சாமி காலில் வச்சுட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. அதாவது ஏதாவது ஒரு சின்ன துணிமணி எடுத்தாலும் கோயிலுக்கு தான் கொண்டு போகணும் அப்படின்னு ஏன் நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா வீட்டிலே வந்துட்டு ஒரு அழகான கோவில் செட்டப் தானே வச்சுருக்காங்க. நம்ம வீட்டில் இருக்கிறது தெய்வம் தானே, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க,
தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்ன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. சரி, சீரியலை வந்துட்டு இழுத்துட்டு போனோம்ல, அதுக்கு என்ன தேவை உணத்தை செஞ்சுட்டு கிடப்பாங்க. அடுத்து வந்துட்டு இவங்க 2 பேரும் கோயிலுக்கு போகிறாங்க. சாமி காலில் பாதத்தில் வச்சு பூஜைலாம் பண்ணி எடுத்துகிட்டு வெளியில் வர்றாங்க. அந்த பக்கம் ரம்யா வந்துட்டு ஒரு மாதிரி கோவமாக நின்றுக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஐஸ்வர்யா வர்றாங்க. ஏ ரம்யா, நீ வந்துட்டு அந்த ரமேஷை கல்யாணம் பண்ணிக்க வேணாம் தானே மனசில் நினைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. எனக்கு எல்லாமே தெரியும். இங்கே பாரு, நீ கார்த்தியை தான் விரும்புகிறேன்னு எனக்கு தெரியும். இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட நான் உனக்கு யோசனை சொல்கிறேன். இந்த தாலி மறுபடியும் வந்துட்டு தீபா கழுத்தில் ஏறிச்சுன்னா எங்கள் அத்தையோட உயிருக்கு ஆபத்து. இது வந்துட்டு தீபாவோட அம்மா அப்பா பேசுனாங்க. இதை கேட்டு நான் உடனே போய் தீபா கிட்ட சொல்லி சண்டையை மூட்டி விட்டு கல்யாணத்தை நிறுத்தலான்னு பார்த்தேன். அதுங்களே அத்தை அவங்க அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து போய் சொல்லி நான் அசிங்கமாக வந்துட்டு திட்டி விட்டாங்க. எனக்கே ரொம்ப கேவலமாக போயிடுச்சு எல்லாம் முன்னாடி. இதை உங்ககிட்ட சொல்கிறேன், இதை பயன்படுத்தி கல்யாணத்தை நிப்பாட்டிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுவே எனக்கு கிடைச்ச ட்ரம் கடை, இதை வச்சு எப்படி கல்யாணத்தை நிப்பாட்டுறான் பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெள்ளத்தனமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து கோவிலை விட்டு வெளியில் வரும்போது ரியா வர்றாங்க. என்ன தீபா எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏய் நீ ஜெயிலுக்குள்ளே தான் இருந்து எப்படி வெளியில் வந்த அப்படின்னு சொல்ல, திறந்து விட்டாங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏய் திமுறா பேசாத அப்படின்ற மாதிரி சொன்னது. என்ன உனக்கு கல்யாணம் அம்மை கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நானும் உனக்கு அக்கா தான், அதை யாவும் வச்சுக்கோ, மீனாட்சி உனக்கு ஒரு அக்கா மாதிரி நானும் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, மீனாட்சி அக்காவோட ஒன்றை கம்பேர் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்ல, மைதிலி வந்துட்டு இவகிட்ட என்ன பேச்சு வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, இங்கே பாரு நீ வந்துட்டு மறுபடியும் எங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்ல, நான் தாடி அந்த வீட்டோட மூத்த மருமக கண்டிப்பாக வருவேன், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது கனவுலே நடக்காது, நானும் விட மாட்டேன் புருஷனும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வரும்போது ரம்யா வந்துட்டு நகையை திருடிட்டு போகிறதுக்கு ஒரு திருடனை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்கல்ல, அவன் வந்துட்டு பின்னாடியே வர்றான். தெரிஞ்சு போச்சு அந்த நகையை எப்படி பறிச்சுட்டு போனாலும் அது மாதிரி இந்த சேலையை பறிக்கிறதுக்காக பிளான் போட்டுருப்பா போல். அது மாதிரியே பறிச்சுட்டு ஓட தீபாவும் மைதிலி வந்துட்டு ரொம்ப பயந்துடுறாங்க. ஐயோ முகூர்த்த சிலை இப்படி திருடிட்டு போயிட்டானே, என்ன அண்ணி பண்ணுறது அப்படின்னு சொல்ல, அதான் தீபா எனக்கு ஒன்றும் புரியல, சரி விடு நம்ம முதல்ல வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பதட்டத்திலே அவனுக்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.